ஹாய் தமிழன்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ட்ரைப்ஸ் அப்படிங்கிற இந்திய பழங்குடியினரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க இன்னைக்கு வரையும் எந்த மனித தொடர்புமே இல்லாமல் தனிமையில் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. நம்ம இந்தியாவில் உள்ள சென்டினல் தீவு அப்படின்னு அழைக்கப்படுற பழங்குடியினர் வாழ்கிற தீவை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் நாம் போடுற இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களை தேடி வரும். ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பழங்குடியினர் அப்படின்னாவே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்தில் வர்றது ஆப்பிரிக்க பழங்குடியினர் தான். ஏன்னா அவங்க தான் வெளிப்படையாக பழங்குடியினர் அப்படின்னு பல பேருக்கு தெரிய வந்தவங்க. ஆனால் நம்ம இந்தியாவிலையும் பழங்குடியினர் இருக்காங்க அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. ஏன் இந்தியாவுக்குன்னு தீவுகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படின்னா இந்தியாவில் இருக்க இந்த சென்டினல் தீவு எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம இந்திய பெருங்கடலில் அமைஞ்சிருக்க அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்க அந்த ஏரியாவில் இந்திய நிலப்பரப்பில் இருந்து சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க வடக்கு சென்டினல் தீவில் வசிப்பவர்கள் தான் இந்த பழங்குடியினர். பொதுவாக நம்ம வீட்டுக்கு யாரும் தெரியாதவங்க வந்தால் நம்ம அவ்வளவா மூஞ்சி கொடுத்து பேச மாட்டோம்ல. அதுதான் இவங்கள்ட்டையும் நடக்குது. இவங்களை தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிற மற்ற நபர்களை, மற்ற மனிதர்களை ஒரு ஏலியன் போல தான் இவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. இவர்களை தொடர்பு கொள்ள நினைப்பவர்களை ஒரு பெரும் ஆபத்தானவர்கள் என்றே இவர்கள் கருதுகின்றனர். ஆகையால் அவர்களை இவர்கள் தாக்க மட்டுமே செய்கின்றனர். இவங்களோட ஆயுதம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வில்லம்பு மட்டும்தான். இவங்களோட வாழ்க்கை முறையை மேம்படுத்தணும்னு நினச்சி இவங்களை தொடர்பு கொள்ள நினைக்கிறவங்கள கூட இவர்கள் எதிர்ப்பதனால இந்த பழங்குடியினரோட மொழி என்னன்னு கூட, அவர்கள் மற்றவர்களோட எப்படி தொடர்பு கொள்கின்றனர் அப்படிங்கிற ஒரு சிறிய விஷயம் கூட மற்ற மனிதர்களான நமக்கு தெரியலை. இவர்கள் நம்மளை ஒரு அச்சுறுத்தலாகவே நினைக்கின்றனர். இப்படிப்பட்ட பழங்குடியினரோட சுதந்திரத்தை பேணக்கூடிய வகையில் 1956 இந்திய அரசாங்கம் இந்த தீவுக்கு வெளிநபர்கள் செல்வதை தடை செய்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் அமெரிக்க சுற்றுலா பயணியான மைக்கேலோ விக்டோரிஸ் பாலியாகோவ் அப்படிங்கிற 24 வயசான ஒரு நபர் கடந்த மார்ச் 31 அந்த தீவுக்கு அனுமதி இல்லாமல் நுழைஞ்சிருந்தார். இப்படி சென்டினல் தீவில் இருக்க பழங்குடியின மக்களை தொடர்பு கொள்ள முயற்சித்த பாலியாகோவ் அப்படிங்கிற நபர் தன்னோட பயணம் முழுவதையும் பதிவு செஞ்சுருக்கார். அப்படி அந்த தீவுக்கு அவர் போனது மட்டும் இல்லாமல் அந்த தீவோட கடற்கரையில் ஒரு சோடா கேனையும் தேங்காயையும் விட்டுட்டு வந்திருக்கிறார். அவர் அப்படி அந்த தீவுக்கு சென்றிருக்கும் போகும்போது அவரோட நல்ல நேரம் என்னதுன்னா, அவர் போன அந்த பகுதியில் எந்தவித பழங்குடியினரும் இல்லை. அந்த தீவுக்கு சென்று திரும்பி வந்த சுற்றுலா பயணியின் பதிவுகளின் அடிப்படையில் அவரை சட்டப்படி இங்கு நுழைய அனுமதி தடை செய்யப்பட்டுள்ளதனால் அந்த சுற்றுலா பயணியை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இவ்வாறு மற்ற மனிதர்களிடமிருந்து விலகி இருக்கும் இந்த சென்டினல் தீவு மக்களின் மக்கள் தொகை சுமார் 50 to 200 நபர்கள் வரை இருக்கலாம் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். இவர்களின் மொழி என்னவென்றும் இவர்களின் கலாச்சாரம் என்னவென்றும் யாருக்குமே தெரியலை. இவர்கள் தங்கள் தீவின் பக்கத்தில் உள்ள தீவுகளில் உள்ள மனிதர்கள் பேசும் மொழியை இவர்களும் பேசுகிறார்களா அல்லது இவர்கள் தனிப்பட்ட மொழியில் பேசிக்கொள்கிறார்களா என்பது கூட அறிய முடியவில்லை. இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக 1974 நேஷனல் ஜியோகிராஃபிக்கல் ஆவணப்படத்தை எடுக்க இயக்குனர் ஒருவர் சென்றபோது அவருடைய காலில் அம்பு எய்தி அவரை தாக்க முயற்சித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் 2018 நவம்பர் மாதம் அந்த தீவுக்கு சென்ற ஒரு 27 வயசான அமெரிக்காவை சேர்ந்த ஜான் அலான்சாவ் அப்படிங்கிற நபரை இந்த பழங்குடியின மக்களால் கொல்லப்பட்டுள்ளார். இருப்பினும் அவர்கள் நிலையை தொடர்பு கொள்ள இந்திய ஆராய்ச்சியாளர்கள் பலர் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். பல முறை முயற்சிகள் செய்தும் பலனளிக்காமலேயே போயுள்ளது. 1991 தேங்காய்கள் போன்ற பல பொருட்களை பரிசாக அந்த தீவு மக்களுக்கு சைகை மொழியில் பேசி நாங்கள் அச்சுறுத்தலானவர்கள் அல்ல என்று
அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்தும் அவர்களிடமிருந்து சரியான எந்த பதிலும் கிடைக்கவில்லை. இதற்கு பிறகு இந்திய அரசாங்கம் இந்த முயற்சிகளை கைவிட்டு வெளிநபர்கள் யாரும் அந்த தீவுக்கு செல்ல தடை விதித்துள்ளனர். கடந்த 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியில் அந்த தீவின் நிலை மற்றும் அந்த பழங்குடியினரோட உயிர்களுக்கு ஏதும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அந்த தீவில் உள்ளவர்களை தொடர்பு கொள்ள இந்திய அரசாங்கத்தால் முயற்சிகள் செய்யப்பட்டன. ஆனால் அந்த தீவிற்கு மேல் பறந்த ஹெலிகாப்டரை தங்களோட ஆயுதமான அம்பினால் எய்து தாக்க முயற்சித்துள்ளனர். இந்தியோ பசிபிக் முக்கிய கடல் போக்குவரத்து வழித்தடங்களுக்கு அருகில் வங்காள விரிகுடாவில் இந்த சென்டினல் தீவு உள்ளது. பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் இந்த பழங்குடியினர்கள் முழுமையாக தனிமையில் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு வரக்கூடிய காய்ச்சல், இருமல், சளி, அம்மை போன்ற நோய்களுக்கு எவ்வாறு தடுத்து கொள்கின்றனர் என்பதும் தெரியவில்லை. இவ்வாறு மற்ற இனத்தவர்களை சேர்த்துக்கொள்ள விரும்பாத இந்த பழங்குடியினரை பாதுகாக்கும் வகையில் இந்திய அரசாங்கம் இந்த பகுதிக்கு மற்றவர்கள் நுழைவதை தடுக்க இந்திய கடற்படையினரால் இத்தீவை சுற்றி கண்காணிப்பு வலயம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த சென்டினல் தீவில் உள்ள பழங்குடியினர் மக்கள் மற்ற இனத்தவர்களை புறக்கணிப்பது எதனால் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் பதிவிடுங்க. இதுபோன்ற அவர்களின் தனிப்பட்ட சுதந்திரத்தை இதுபோன்ற ஆராய்ச்சிகளின் மூலம் அவர்களின் சுதந்திரத்தில் தலையிடுவது ஏற்புடையதா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது தமிழன்ஸ் தமிழ்.